ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஆப்செட் ட்ராலி ப்ராப்ளம். இப்போ வந்து மேலே ஒருத்தர் இருக்காங்களா, கீழே 5 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம யார் மேலே ட்ரெயினை விடணும், அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஓல் த லிவர் டூ நத்திங் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ அந்த லிவரை பிடிச்சிட்டு இருக்கோமே, அதான் நம்ம இப்போது எங்கே எப்படி இழுக்கணும், அதுதான் இந்த கேமோட கான்செப்டே. நீங்கள் இது வெப்சைட்டாக தான் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தா ஓகே தான். நான் இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறத கொண்டுட்டேன். 73% இந்த மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. நைஸ். சரி வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு லெவல் என்ன இருக்குது, இங்கே வந்து 4 பேர் இருக்காங்க, கீழே வந்து 5 பேர். இப்போ யார் விச் யூ வாண்ட் டூ அப்படின்னு போட்டிருக்கு கைஸ். இப்போ நம்ம யார் மேலே ஒரு உயிர் சேவ் ஆகுதுனாலும், ஆனால் ஒரு உயிர் சேவ் ஆகுதுல்ல, இப்போ நம்ம யார் மேலே விடணும், அந்த 4 பேர் இருக்கிறவங்க மேலே தானே விடணும். நான் பாவமாக தான் இருக்குது. சரி 4 மேலே போய் தான் விட்டேன். 68 பீப்புள் என்ன மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஓகே என்னோடய லைஃப் சேவிங்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. பட் ஆனால் என்னோடய லைஃப் சேவிங்ஸ்லாம் முக்கியமே இல்லை. எனக்கு லைஃப் சேவிங்ஸ் மேலே தான் ஏற்றுவேன், முக்கியமே இல்லை. ஆனால் எனக்கு அதில் நிறையா இருக்கும் காசு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, 5 பேர், நான் 5 பேர்கிட்ட காசு வாங்கிடுவேன். என்னோடய லைஃப் சேவிங்ஸ் போயிடுச்சுல, காசு வாங்கிட்டு அப்படியே என்னோடய லைஃப் சேவிங்ஸை உண்டியலில் போட்டுறேன். ஓகே பட்டத்தில் 57 பீப்புள் 43 பீப்புள் 5 பேரை தாங்க சேர்த்துருக்காங்க. ஏன்டா நான் கீழே 5 பேர், அடடா நான் அஃப்கோர்ஸாக கீழே ஒரு 5 பேர் தான் ஏற்றுவேன். இப்போ கீழே 5 பேர் இருக்காங்களே, அவங்கள தான் ஏற்றுவேன். ஏற்றுவேன். புல் த லிவர். என்னடா ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு கைஸ். உங்களோட மொபைல், நீங்கள் இந்த வீடியோ என்ன மொபைலில் பார்க்குறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 63% என்ன மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க, மீதி 37% வேறு மாதிரி யோசிச்சிருக்காங்க. சரி, மோனாலிசா பெயிண்டிங்கா இல்லை 5 பேரா? கண்டிப்பாக மோனாலிசா பெயிண்டிங்கை தான் நான் ஏற்றுவேன். 5 பேர் எவ்வளோ வேல்யூன்னு தெரியுதுமாடா உனக்கே. மோனாலிசா பெயிண்டிங் 74% என்ன மாதிரி 26% வேறு. இதில் என்னன்னா, மேலே ஒருத்தர் இருக்கானா, கீழே இது வந்து ரிச் மேனா, அவன் வந்து 500 ரூபாய் தருவானா என்னை காப்பாற்றுனா. ஆனால் மேலே இருக்கணும் ஒன்றும் தரமாட்டான். ஆனால் ரிச் மேனை தான் நான் போட்டு தள்ளுவேன். நம்மளுக்கு எப்பவுமே இதுதான், ரிச் மேனை தான் போட்டு தள்ளுவேன். ரிச் மேன் இருங்க, ஓகே ரிச் மேனையே போட்டு தள்ளுருவோம். என்னடா ஆக மாட்டேங்குது. சரி இருங்க, ரிச் மேன் போட்டால் எனக்கு 500 ரூபாய் கிடைக்குது. ஆனால் அது லாபம் கிடையாதே. 500 ரூபாய் நீங்களே சொல்லுங்கள் கைஸ், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிட்டா என்ன போராக இருக்கும்ல, அதனால தான் நான் அவனை விட்டு ஏற்றினேன். இல்லைன்னா அவன் வந்து காசு வாங்கியிருப்பேன். 44 பேர் என்ன பார்த்தா வச்சுருக்காங்க. சரி, இப்போது ஒரு ட்ராக்கில் பூனை இருக்குது, ஒரு ட்ராக்கில் லாப்ஸ்டர்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக லாப்ஸ்டர்ஸ் ஏற்றலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் கம்மி கைஸ், அதுக்கு வந்து தெரியாது ஏற்றுறது. ஆனால் பூனை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் கைஸ், அதனால் ஏற்றுறது அதுக்கு தெரியும். நான் இப்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். ஓகே லாப்ஸ்டரை ஏற்றுவோமா? லாப்ஸ்டர் கஷ்டமாக இருக்குது கைஸ், லாப்ஸ்டரே ஏற்றிட்டேன். ஓகே 84% நம்ம தான் வச்சுருக்கோங்க. 60% கேட்டை போட்டு தள்ளிட்டாங்க. சரி, ஒருத்தன் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கான், மற்றவங்க தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கவங்க வந்து ட்ராக்கு பட்டால் அவங்களுக்கு வலிக்காதான். ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறவனுக்கு பட்டால் வலிக்குமா. இப்போது யாரை ஏற்றுவேன் அப்படி? நான் கன்ஃபார்மாக அந்த 5 பேர் தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்கள தான் போட்டு தள்ளுவேன். ஏன்னா அவங்களே தூங்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு வலி தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு வலி தெரியும், என்ன பண்ணுறது. ஓகே இப்போது ஆனால் அம்மனை பார்த்தாலும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது.
போட்டு தள்ளியாச்சு. சரி 51% என்ன மாதிரி தான் வச்சுருக்காங்க. மீதி 49% அவனை தான் போட்டு தள்ளிட்டாங்க. சரி, இப்போ வந்து என்னென்னா இந்த 5 பேர், அந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களாவே வந்து கட்டி போட்டுக்கிட்டாங்கன்னா, ஆனால் மேலே இருக்கணும் வந்து தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக இதுவாகிடுச்சான். இப்போ வந்து நீங்கள் யாரை கொள்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கன்ஃபார்மாக அந்த சிச்சுன்னு இருக்கான் பாருங்களேன், சிச்சுன்னு இருக்காங்க. அவன் வந்து பேனிக்காக இருக்கிறான், ஃபஸ்ட்டில் இருக்கிறான். இவங்க பாரு சிச்சுன்னு இருக்கிறானுங்க. இவனே தான் 5 பேரை தான் போட்டு தள்ளுவேன். அவ்வளோதான். 75% என்னவோ தான் யோசிச்சிருக்காங்க. ஓகே, ட்ராலி வந்து இந்த லிவர் வந்து ஸ்பீடு வருமா, ஸ்பீடாக இருக்குமா. இது ஒரு வழியும் பண்ண முடியாது, புல்தல் லிவர் தான் பண்ணி ஆகும். புல்தல் லிவர் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும் பாருங்களேன். இப்போ நான் புல்தல் லிவர் கொடுக்க போகிறேன், அப்பயும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். இதோ சொல்ல ஸ்ட்ரெயிட்டாக தான் வருது. ஓகே, எதுவும் பண்ண முடியாது. 71% என்ன மாதிரியும் 21 எப்படி 29% வந்திருக்கு. ஓகே, இதில் என்ன போட்டுருக்கோன்னா, இங்கே வந்து இவனை ஏற்றிட்டு போனால் அமேசான் பேக்கேஜ் வந்து சீக்கிரமாக போயிடுமா, இப்போ வளைஞ்சு போனால் லேட் ஆகுமா. என்னடா கேள்வி இது. நான் கண்டிப்பாக புல்தல் லிவர் தான் கொடுக்க போகிறேன். இது என்னடா கேள்வி. அமேசான் பேக்கேஜோட முக்கியம் ஒரு உயிர் தானடா படுத்திட்டுருக்கு. அமேசான் பேக்கேஜோட முக்கியம் இல்லை, நான் சும்மா கேட்குறேன். நான் அமேசான் பேக்கேஜோட முக்கியம். சரி ஓகே, எனக்கு புல்தல் லிவர் கொடுக்குறேன். ஓகே, 77% என்ன மாதிரினா 20% வேறு மாதிரியும் பண்ணியிருக்காங்க. 77% என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அது வைக்கிறேன். ஓ, இது வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. முன்னாடி அங்கே இருக்கிறவங்கலாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஓகேவா. நான் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். ஏன்னா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டே இல்லையே, ஆனால் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் போட்டுருவேன். அவங்களாச்சும் பிடிச்சும் போட்டோம் என் கைஸ். ஓகே, என்னோட டச் பண்ண டச் ஆக மாட்டேங்குது. டேய், டச்சுன்னா டச் ஆக மாட்டேங்கிறா. ஓகே, 25%. இது எனக்கு தெரியும் இருக்கணுமே. ஓகே ஓகே 20%, 75% வேறு மாதிரி பண்ணிக்கலாம். கண்ணு தெரியாதான் கைஸ், இதுவே எனக்கு தெரியுது கைஸ் கரெக்டாகவே. அங்கே மேலே இருக்கிறவன் ஒருத்தன், கீழே இருக்கிறவன் 5 பேர். நல்லா தான் தெரியுது. எதுடா இப்படி பண்ணுறீங்க. சரி ஓகே, நல்லாவே தெரியுது. ஓகே, மேலே இருக்கிறவன் தான் ஒருத்தன். ஓகே, கொடுத்துட்டு 55% இந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஓ, இது வந்து செகண்ட் கசினு, இது வந்து ஃபஸ்ட் கசினு. எனக்கு ஃபஸ்ட் கசின் முதல்ல எனக்கு முக்கியம் இல்லை. சரி, அவனையே 30% துரத்திட வேண்டியதான். ஆனால் ஓகே, 8 பேர் என்ன மாதிரி, 2 பேர் வேறு மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஓகே, இப்போது ஒரு குழந்தை, இப்போது 5 வயசானவங்க இருக்காங்க. இப்போ யாரை பண்ணணும்? கண்டிப்பாக இந்த வயசானவங்க தான். ஏன்னா அவங்க வாழ்ந்துட்டாங்க. குழந்தை தான் வாழாமல் இருக்குது, உடச்சிட்டேன். 28% வேறு மாதிரியும் 77% என்ன மாதிரியும். நான் என்னோட 5 க்ளோன்ஸு. ஓகே, டெஃபினட்டாக 5 க்ளோன்ஸ் தான். ஏன்னா நான் தானே மெயின் பிக்சரு. ஓகே, கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து 10% சான்ஸ் டு 10 பீப்புள். 10% சான்ஸ் இருக்கான் 10 பீப்புள் இருக்க. 5% சான்ஸ் இருக்கான் பீப்புள் இருக்க. 9% சான்ஸ் இருக்கான் பீப்புள் இருக்க. இப்போ நான் வந்து கண்டிப்பாக 10% தான். ஏன்னா குறைவாக தானே, ரேட்டிங் குறைவாக தானே இருக்குது.
நான் 50% பண்ணால் 50% பாதியாக இருக்குது. அப்படின்னா யார் 10% தான் பண்ணணும். ஓகே 10% வச்சிட்டேன். 10% பாக்ஸ் ஏற்றிட்டேன். 59% என்ன மாதிரியும் 41% வேறு மாதிரியும். ஹியூமன் இருக்குது, இங்கே வந்து ரோபோட் இருக்குது. நான் கன்ஃபார்மாக ரோபோட் தான் கொடுப்பேன். ஏன்னா ஹியூமனுக்கு வந்து இது ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் ரோபோட்டுக்கு வந்து ஃபீலிங்ஸே இல்லை. ஆனால் ஹியூமனிட்டி போட்டால் ஓகே 86 பீப்புள் என்ன மாதிரி வரும். 86 பீப்புள் என்ன மாதிரியும் 40 பீப்புள் வேறு மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே இப்போ நான் வந்து 2 பஸ் இருக்குது, முன்னாடி வந்து ஒரு பஸ் இருக்குது. இப்போ நான் யாரை எழுதணும், அவ்வளோதான். கன்ஃபார்மாக ஒரு பஸ் தான். நான் கன்ஃபார்ம் ஒரு பஸ்ஸு தான். 77 பீப்புள் என்ன மாதிரியும் 23% வேறு மாதிரியும் யோசிச்சிருக்காங்க. ஓகே இப்போ என்னென்னா டாக்ஸிக் கேஸு இந்த பஸ்ஸு விடுதான். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் விட்டுகிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 5 பீப்புள் சாவாங்க. இப்போ வந்து இது மேலே அடிச்சிட்டோம்னா யாருமே சாக மாட்டாங்க. இப்போ நான் வந்து அந்த பிரிக்ஸ் மேலே தான் இடிப்பேன். ஏன்னா 5 பீப்புள் இது ஒரு வருஷத்துக்கு 5 பீப்புள் சாகுறாங்களா, சாகாமல் இருக்க தடுக்கலாம்ல. அதனால அந்த பிரிக்ஸ் மேலே தான் இடிப்பேன். ஆனால் அந்த பிரிக்ஸ் மேலே தான் இடிப்பேன் நான். ஓகே நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு 5 பீப்புள் கொள்ளுது. நான் பிரிக்ஸ் மேலே அடித்தா யாரையும் கொள்ளாதுல்ல. 62 பீப்புள் என்ன மாதிரியும் 83 பீப்புள் வேறு மாதிரியும் வச்சுருக்காங்க. ஓகே இங்கே வந்து 5 நான் இருக்கேன். ஓகே நான் வந்து என்னோட 5 நானை தான் கொள்ளுவேன். ஏன்னா நான் தானே மாஸ்டர் பீஸு. நான் வந்து எங்கள் அம்மாவே ஒருத்தனை என்ன வச்சுட்டே சமாளிக்கணும்ல, 5 பேரை வச்சுட்டு எப்படி சமாளிப்பாங்க. 51 பீப்புள் என்ன மாதிரியும் 49 பீப்புள் வேறு மாதிரியும் வச்சுருக்காங்க. ஓகே ஹார்ம்லெஸ் ப்ராங்க்கு. முன்னாடி போனால் ப்ராங்க் பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால். ஓகே 65% என்ன மாதிரியும் 35% வேறு மாதிரியும். பேடு சிட்டிசன் குட் சிட்டிசன். பேடு சிட்டிசனால் கெட்ட பேர் தான் வரும். குட் சிட்டிசனால் நல்ல பேர் வரும் நம்மளோட இதுக்கு. அதனால் பேட் சிட்டிசனை தான் கொல்லுவேன். ஓகே 82 பீப்புள் என்ன மாதிரியும் 18 பீப்புள் வேறு மாதிரியும் வச்சுருக்காங்க. ஓகே குட்டு. இது அப்படியே சுற்றிட்டே இருக்கணும், சுற்றிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே இது வந்து உள்ள லிவர் பண்ணால் விடிஞ்சிருமா, டூ நத்திங் பண்ணுவோம். ஓகே 38 பீப்புள் என்ன மாதிரியும் 62 பீப்புள் வேறு மாதிரியும் வச்சுருக்காங்க. ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே இது என்னோட ஃபஸ்ட்டு எனிமி. நான் என்னோடய ஃபஸ்ட் எனிமி மேலே தான் ஏற்றுவேன். ஏன்னா எனக்கு எனிமி இல்லை, பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்தா அதனால இப்போவே பார்க்குறேன். நீங்களும் எனிமி கண்டுபிடிச்சா உங்களோட லைஃப்பில் கண்டுபிடிச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணுறீங்க, அப்புறம் அவஸ்தைப்படுவீங்க. ஓகே இப்போ சரி கில் பண்ணிட்டேன். ஓகே நெக்ஸ்ட். ஓகே 52 பீப்புள் என்ன மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. மேன் கீழே இருக்கிறவங்க வந்து 50 இயர்ஸ் லைஃப் ஸ்பேனு. மேலே இருக்கிறவங்க வந்து 5 பீப்புள் 10 இயர்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஆனால் சரி நான் அவங்கள தான் கொள்ளுவேன். ஏன்னா நான் 50 இயர்ஸ் லைஃப் ஸ்பேனில் நல்லா வாழுவோம் சார். இவன் வந்து 10 இயர்ஸ் தானே. கொஞ்சம் டீப்பியான கொஸ்டின் தான், ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். சரி நான் மேலே இருக்கிறவனே கொண்டுட்டேன். என்ன சாவலை. 62 பீப்புள் என்ன மாதிரியும் 38 பீப்புள் வேறு மாதிரியும் யோசிச்சிருக்காங்க. குட்.
ஓகே, இப்போ வந்து அங்கே வந்து ஒரு போர்ட்டல் இருக்குது. ஃப்யூச்சரில் போய் ஒரு 5 பேரை சாவடிக்கும். ஆனால் அது வந்து பேக் ஃபயராக நம்மளுக்கு இந்த இந்த உலகத்தில் வருமா? இப்போது முன்னாடி ஃப்யூச்சரில் இருக்கிற ஒரு 5 பேர் கொண்டு இங்கே இருக்கிற ஒரு 5 பேர் கொள்ளுமா? இங்கே வந்து 5 பேர் இருக்காங்களே, இந்த 5 பேரை கொள்ளிட்டா எதுவும் இந்த 5 பேர் மட்டும்தான் சாவாங்களாம். இப்போது நான் வந்து எதை சூஸ் பண்ணுறேன்னா, போர்ட்டலுக்கு அனுப்பிடலாமா சூஸ் பண்ணுறேன். போர்ட்டலா பீப்பிளா? இங்கி பாங்கி என்னடா இது? போர்ட்டல் பீப்பிளா? ஏன்னா அவங்க பார்த்தா என்னடா 27 பீப்புள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே விடுங்க, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 73% வேற மாதிரி அந்த போன லெவலில். ஐ ஹாவ் அ சாய்ஸ். இதில் வந்து ஐ ஹாவ் அ சாய்ஸ் கொடுத்தா மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, 5 பேர் இதுவாயிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. இந்த கேம் ப்ளே வீடியோ முடிஞ்சுது. இந்த கேம் ப்ளே வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அப்செட் ட்ராலி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கூகுளில் போட்டாலே இந்த கேமை விளையாட முடியும். ஓகே கைஸ், பை கைஸ், பை 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 பை.